உச்சக்கட்ட அழுத்தத்தில் ரணில் விக்ரமசிங்க மக்கள் பார்வைக்கு வரும் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், வங்கி கணக்குகளுக்கு வருகின்றது பணம். பட்டலந்த சித்திரவதை கூடம், ரணிலுக்கு மேலும் ஒரு நெருக்கடி. சொந்த வீடு திரும்பிய தேசபந்துவின் குடும்பத்தார், அவர் இருக்கும் இடம் மட்டும் ரகசியம். கொழும்பில் பயங்கரம், இரு சகோதரர்கள் வெட்டி கொலை. இசைப்பிரியா பெண் நிலையா, நாடாளுமன்றத்தில் சாணக்கியனின் ஆவேச பேச்சு. கொள்கையில் இருந்து மாறியுள்ள அனுர அரசாங்கம், நாமல் வெளிப்படை. 43 நாடுகளின் குடிமக்களுக்கு பயண தடை விதிக்கும் அமெரிக்கா. நாட்டில் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாளை முதல் பொதுமக்களும் பார்வையிடலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நாளை முதல் நாடாளுமன்றின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குறித்த அறிக்கையை பொதுமக்கள் பார்வையிட முடியும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க கருத்துரைத்த பின்னரே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கு நேற்று நாடாளுமன்றில் சமர்ப்பித்திருந்த நிலையில் இந்த அறிக்கை சட்டமாதிபருக்கு அனுப்பப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீராவிற்கு வழங்கிய நேர்காணலின் போது பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தார். 1980ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி மீது நீதிக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதைகள் மற்றும் சட்டவிரோத தடுப்பு காவல்கள் போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கிராண்ட் பாசின் வெககொடவெல்லை பகுதியில் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 2 சகோதரர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் கூர்மையான ஆயுத தாக்குதல்களில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். இறந்தவர்கள் 23 மற்றும் 24 வயதுடைய 2 சகோதரர்கள் என்று கூறப்படுகின்றது. கொலையை செய்த சந்தேக நபர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. சம்பவம் குறித்து கிராண்ட் பாஸ்ட் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியருக்கு நிகழ்ந்த வன்கொடுமைக்கு நீதி வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் இந்த நாட்டிலே இராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இசைப்பிரியாவிற்கு நீதி வழங்க ஏன் அரசாங்கம் முன்வரவில்லை என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதற்கு ஏன் இந்த அரசாங்கமும் நாட்டு மக்களும் நடவடிக்கை எடுப்பதற்கு கொந்தளிக்கவில்லை? இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மோசமான இனவாதிகள். கடந்த கால அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொண்டு தமது செயற்பாடுகளை முன்னெடுத்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை என கூறுகின்றார்கள். ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் தான் ஈடுபடுகின்றார்கள். இசைப்பிரியா ஒரு பெண் இல்லையா? இசைப்பிரியாவிற்கு இந்த நாட்டிலே நீதி தேவையில்லையா எனவும் சாணக்கியன் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. தேசபந்து தென்னகோன் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படுத்திய கருத்துக்களை அடுத்து அவர்கள் தங்களது சொந்த வீட்டுக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்றால் இந்த வாரம் அவரது சொத்துக்கள் முடக்கப்படும் என்று அரசாங்க வட்டாரங்கள் எச்சரித்திருந்தன. இந்த முடிவின் காரணமாக தேசபந்து தென்னகோனின் மனைவியும் மகனும் அவர்களது சொந்தமான வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக கூறப்படுகின்றது. அவர்கள் திரும்பி வந்ததை அறிந்ததும் வீட்டிற்கு சென்று மனைவியிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததாக போலீசார் கூறியுள்ளனர். எனினும் தேசபந்து தென்னகோன் இருக்குமிடம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. இருப்பினும் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 15 நாட்கள் கடந்துவிட்டன. அத்துடன் தேசபந்து தென்னகோனை கண்டவுடன் கைது செய்யுமாறு கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் மாத்தறை நீதிமன்றம் பகிரங்க பிடியாணை பிறப்பித்திருந்தது. எனினும் இன்று வரை அவர் தொடர்பான எந்த தகவலும் கிடைக்கவில்லை என போலீஸ் தரப்பு கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
துறைமுக நகரத்திற்கு சென்று தற்போதைய அரசாங்கம் கட்டுமான பணியொன்றுக்கான அடிக்கலை நாட்டி வைத்ததன் மூலம் அவர்களது கொள்கையிலிருந்து மாறியுள்ளமை வெளிப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில் சர்வதேச முதலீடுகளுக்கும் கொழும்பு துறைமுக நகரத்துக்கும் இடையே சிறப்பு வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இன்று இலங்கையின் சுற்றுலாத்துறையில் மறுமலர்ச்சி காணப்படுகின்றது. இதனை எதிர்காலத்திலும் சிறந்த முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சிறந்த திட்டங்களை வகுக்க வேண்டும். கட்டுநாயக்க விமான நிலைய அபிவிருத்தியின் 2வது கட்டம் தொடர்பில் நல்லாட்சி காலப்பகுதியில் ஊழல்கள் பற்றிய விசாரணைகள் இடம்பெற்றன. தற்போதைய அரசாங்கமும் அது தொடர்பில் குற்றங்களை எழுப்பியிருந்தன. ஆனாலும் 10-15 வருடங்கள் கடந்தாலும் ஆமை வேகத்திலேனும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சப்புஸ்கந்த போலீஸ் குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரியாக பணியாற்றிய போது 1990ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ரோஹித பிரியதர்ஷன் என்பவருக்கு நீதி கோரி குற்றப்புலனாய்வு துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட அதிகாரியின் சகோதரர் பாலித மனுவர்ண இந்த முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார். சப்புஸ்கந்த குற்றப்பிரிவு அதிகாரி ரோஹித பிரியதர்ஷன் 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதியன்று பட்டளந்த சித்திரவதை கூடத்தில் வைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். எனினும் இன்று வரை தமது சகோதரருக்கு நீதி கிடைக்கவில்லை. இதற்கு பின்னணியில் இருந்த மூளையாக ரணில் விக்ரமசிங்கவே செயற்பட்டார். போலீஸ் அதிகாரி டக்ளஸ் பீரிஸ் மற்றும் அவரது குழுவினர் விக்ரமசிங்கவின் கட்டளையின் கீழ் செயற்பட்டனர். எனவே அவரையும் போலீஸ் அதிகாரி கீர்த்தி அத்தப்பத்துவையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று முறைப்பாட்டாளர் கோரியுள்ளார். 1990ஆம் ஆண்டில் ரோஹித பிரியதர்ஷன சபுஸ்கந்த போலீஸ் நிலையத்தில் குற்றப்பிரிவின் பொறுப்பாளராக பணியாற்றினார். களனி பிரிவில் நடந்த பல பெரிய திருட்டுகள் மற்றும் பிற கடுமையான குற்றங்கள் உட்பட ஏராளமான குற்றங்களை தீர்ப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு காட்டுப்பகுதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முல்லைத்தீவு காவல்துறையினரால் சிலாவத்தை தியோநகர் காட்டுப்பகுதியில் குறித்த துப்பாக்கி ரவைகள் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த காட்டுப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் இருப்பதாக கடற்படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து கடற்படையினரும் முல்லைத்தீவு காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சோதனையிட்டு பார்த்தபோது உரப்பையொன்றை கண்டுபிடித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த உரப்பையில் இருந்து மீட்கப்பட்ட 1400 T56 ரக துப்பாக்கி ரவைகள் முல்லைத்தீவு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த துப்பாக்கி ரவைகள் வெடிக்காத நிலையில் பழுதடைந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அஸ்விஸ்ம பயனாளிகளான முதியவர்களுக்கான கொடுப்பனவு குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பை இன்றைய தினம் தேசிய முதியோர் செயலகம் விடுத்துள்ளது. இதன்படி அஸ்விஸ்ம திட்டம் மூலம் ஏழ்மையான குடும்பங்களில் இதுவரை உதவித்தொகை பெற்று வந்த முதியவர்களுக்கு இம்மாதம் 20ஆம் தேதி 3000 ரூபாய் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 43 நாடுகளின் குடிமக்களை இலக்கு வைத்து அமெரிக்கா பயண தடையை விதிப்பது தொடர்பில் பரிசீலித்து வருகின்றது. இதில் 11 நாடுகள் சிவப்பு பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தான், பூட்டான், கியூபா, ஈரான், லிபியா, வடகொரியா, சோமாலியா, சூடான், சிரியா, வெனிசுலா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளே அவையாகும். பயண கட்டுப்பாடு ஆனால் துண்டிக்கப்படாத 10 நாடுகளின் செம்மஞ்சள் பட்டியலில் அடக்கப்பட்டுள்ளன.